திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவரும் கூட திரு ஸ்டாலின் நம்முடைய இணைப்பில் இருக்கார். வணக்கம் திரு ஸ்டாலின், உங்களுடைய முதல் கட்ட பார்வை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்டக்கூடிய விஷயம் ஒரு உட்கட்சி விவகாரம் மட்டுமில்லாமல் ஒரு பொது விவகாரம் மாறி இருக்கிறது. உங்களுடைய முதல் கட்ட தகவல் திரு ஸ்டாலின். முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை சசிகலா நடராஜன் அவர்கள் செயல்படவே விடவில்லை என்பதை மிக தெளிவா முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய பேட்டியில சொல்லியிருக்கிறாரு. இதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் தொடர்ந்து இதைதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாங்க மட்டும் இல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களும், அதே மாதிரி அதிமுகவை சார்ந்த உண்மையான விசுவாசிகள், உண்மையான தொண்டர்கள், இதையெல்லாம் தொடர்ந்து இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய பேட்டியில தெளிவா சொல்லியிருக்காரு. ஆக அனைத்துமே இந்த ஆட்சியில மர்மமாக இருந்துகிட்டு இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சரையே மிரட்டி ராஜினாமா கடிதம் வாங்கியிருக்கிறது. எனவே நான் சொல்ல விரும்புறது, நான் கேட்க விரும்புறது, ஆளுநர் பதவி பிரமாணம் செஞ்சு வச்ச முதலமைச்சருக்கே இந்த கதி ஏற்பட்டிருக்கு. எனவே நான் சொல்ல விரும்புறது, மிரட்டியவர்கள் மீது உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போது காபந்து அரசாங்கம் இருக்கக்கூடிய நிலையில அதனுடைய முதல்வரே இப்படி சொல்லியிருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை உள்ளாக்கி இருக்கு. இப்போதைக்கு தமிழகத்தில் பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்கமே இல்ல என்ற ஒரு நிலைதான் உருவாகி இருக்கு. எனவே தமிழகத்தினுடைய ஆளுநர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் உடனடியாக தமிழகத்தில் அரசியல் சாசனப்படி ஒரு ஆட்சி அமைவதற்கு உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன். திரு ஸ்டாலின், சட்டமன்றத்தில் திரு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் திரு துரைமுருகன் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார், அரசு தரப்பில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு கிடைக்கிறதோ இல்லையோ, எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக உண்டு, தைரியமாக செயல்படும் என்று தமிழக முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வத்தை பார்த்து குறிப்பிட்டார். ஒருவேளை சட்டமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்ந்தெடுக்கக்கூடிய திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நிலைப்பாடு எடுக்கும்? திரு துரைமுருகன் குறிப்பிட்டது போல திரு பன்னீர்செல்வம் முதலமைச்சராக தொடர்வதற்கான ஆதரவை திமுக வழங்குமா? திரு ஸ்டாலின், இல்ல, நீங்க என்ன எண்ணத்துல கேட்கறீங்கிறது எனக்கு புரியுது. நான் உங்க எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி என்னால பதில் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரே வரையில நான் சொல்றேன், பன்னீர்செல்வம் தலைமையில அமைந்திருக்கக்கூடிய ஆட்சி மக்களுக்குரிய, நாட்டுக்குரிய பல பிரச்சனைகள், ஒரு உதாரணமா ஜல்லிக்கட்டு கொண்டு வரதுக்கு தீர்மானம் கொண்டு வந்தாங்க, சட்ட முன்வடி கொடுத்தாங்க, அதான் நாங்க ஆதரிச்சோம். அதே மாதிரி காவேரி மேலாண்மை, சிறுவாணி அணை கட்டுறது, ஆக இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எப்போதும் திமுக துணை நிற்கும். அந்த அடிப்படையில தான் எங்களுடைய எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர் துரைமுருகன் அவர்கள் வலியுறுத்தி சொன்னாங்களே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி அந்த எண்ணத்தில் இல்லைங்கிறத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். நிச்சயமாக உங்களுடைய ஆதரவு பல பிரச்சனைகள்ல இருந்தது. நீங்க உறுதிமொழி ஏற்புல கூட முதல் முறையாக எதிர்க்கட்சி சார்பாக கலந்துக்கிட்டீங்க, குடியரசு தின விழாவில் கூட நீங்க கலந்துக்கிட்டீங்க. சோ ஒரு இணக்கமான ஒரு பங்களிப்பை திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக பார்க்க முடிந்தது கண்கூடாக. இதுல ஒருவேளை நாளைக்கு ஆளுநர் சென்னைக்கு வந்த பிறகு அவர்கள் அதிமுக தரப்புல திருமதி சசிகலா தரப்புல கேட்பாங்க, முதலமைச்சர் தரப்புல கேட்பாங்க, எல்லாரிடமும் சட்டமன்றம் கூட ஆலோசனை பண்ணுவாங்க. அடுத்தடுத்த ஆலோசனை ஏற்படும் போது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எந்த அளவு ஆதரவு இருக்கிறது என்று பார்க்கும்போது ஒரு நிலையான ஆட்சி தொடர வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியாக தொடர்ந்து செயல்படும் என்று உத்தரவாதம் அளித்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நிலைப்பாடு எடுக்கும் என்பதற்கான தகவல் எதுவும் இருக்கிறதா? நேர்மையான, நியாயமான, நிலையான, முறையான ஒரு ஆட்சி அமைகிற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எதிரி கட்சியாக அல்ல, எதிர்கட்சியாக இருந்து எப்பொழுதும் செயல்படும். இதை இப்ப இல்ல, நாங்க எப்போ எதிர்கட்சியாக போய் 89 பேரோட சட்டமன்றத்தில் உட்கார்ந்தோமோ, நான் எப்போ எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்று நான் சட்டமன்றத்தில் முதல்ல பேச தொடங்கணும், அப்பவே இந்த கருத்தை சொல்லியிருக்கிறேன். அதைத்தான் இப்ப மீண்டும் வலியுறுத்துகிறேன். அதான், ஒரு எதிர்கட்சியாகத்தான் செயல்படுமே தவிர எதிர்கட்சியாக செயல்பட மாட்டோம் என்று உங்களுடைய முதல் உரையிலே குறிப்பிட்டீங்க. தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் பல சந்தர்ப்பங்கள் அந்த மாதிரி செயல்பட்டு வரக்கூடிய நம்ம பார்க்கிறோம். ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சியாக பல சமயங்கள்ல ஒரு ரொம்ப நிதானத்தோடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய பார்க்கிறோம். இப்ப கூட நீங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவு இல்லைங்க, மக்களுக்கு வரக்கூடிய சில நல்ல திட்டங்களுக்கு ஆதரவு. அதை மனத்தில் வச்சுங்க. ஆளுங்கட்சிக்கு ஆதரவு எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்துட முடியுமா? நிச்சயமாக நீங்க ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சி அப்படிங்கிற அடிப்படையில் தான் சொன்னதை தவிர ஆளுங்கட்சிக்கான ஆதரவு அல்ல. இப்போ ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் ஒரு கட்சியை பற்றிய விஷயமாக இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டை பற்றிய விஷயமா இருக்கும்போது நிலையான ஆட்சி இருக்குமா இல்லையான்னு சொல்லும்போது இதுவரை இல்லாத, வரலாற்று இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், உங்களுடைய முடிவு ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசியலை மாற்றியமைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு என்ற நிலைமையில திராவிட முன்னேற்ற கழகம் அது பற்றிய ஆலோசனையில் ஏதேனும் ஈடுபட்டு இருக்கிறதா? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இப்ப நாங்க அந்த எண்ணத்துக்கு போகல. நாங்க இதை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முதலமைச்சரையே மிரட்டி
கடிதம் வாங்கியிருக்கிறாங்க, ஆளுநரிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஆளுநர் அதை ஏத்துக்கிட்டு முதலமைச்சருடைய ராஜினாமா ஏத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆக இன்னைக்கு என்ன நிலைமை ஏற்பட்டிருக்குன்னா, அது மிரட்டி வாங்கப்பட்ட கடிதம்னு முதலமைச்சரே இன்னைக்கு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு. எனவே இதுக்குரிய நடவடிக்கையை ஆளுநர் அவர்களும் நிச்சயமா மத்தியில் இருக்கக்கூடிய அரசும் எடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆளுநர்கள் அடுத்த கட்டமாக செய்ய வேண்டிய விஷயமாக நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள்? இப்படி ஒரு கிரைசிஸ் வந்திருக்கும் போது சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பீங்களா? திருப்பி தான் சொல்றேன். சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் எதிர்பார்ப்பீங்களா? எனவே உடனடியாக ஆட்சி அமைப்பதற்கு அது சட்டமன்றத்தை கூட்டுறதா அல்லது சட்டமன்றத்தை எம்எல்ஏக்கள் மெஜாரிட்டி எந்த பக்கம் இருக்கு எல்லாம் தீர விசாரிச்சு அதை பற்றி யோசனை பண்ணி முடிவெடுக்க வேண்டியது ஆளுநருடைய கடமை. ஆகவே ஆட்சி அமைப்பதற்கான பணியில உடனடியாக அவர் ஈடுபட வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். இறுதியான கேள்வி திரு ஸ்டாலின், இறுதியான கேள்வி, சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் கோரிக்கை வைக்கிறதா? நாங்க எல்லாத்துக்கும் சட்டமன்றத்தை கூட்டம் சொல்லிட்டு இருக்கோம். மக்கள் பிரச்சனை வருகிற போது சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் தான் சொல்லுகிறோம். இப்பவே முதலமைச்சர் OPS அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு அவருடைய தலைமையில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட பல அமைச்சர்கள் சசிகலா தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போவே நாங்க என்ன சொன்னோம், சட்டமன்றத்தை கூட்டி மெஜாரிட்டியை நிரூபிக்கணும், இதுல குழப்பம் வந்துகிட்டு இருக்கு, அப்பவே நாங்க சொன்னோம். ஆக சட்டமன்றத்தை கூட்டம் சொல்றதுல தேவைப்பட்டா கூட்ட சொல்லுவோம், அது எங்களுடைய உணர்வு.